வைஷு, கார்த்தி தான் போன் பண்றான். அப்படியா, என்ன விஷயம்னு தெரியலையே. சரி, நீ எடுத்து பேசு என்று கூறினாள். அதே நேரம் அணுவின் கண்களுக்குள் ஒரு மின்னல் வெட்டி சென்றது போல இருந்தது. மெதுவாக தனது புத்தகத்தை எடுத்துக்கொண்டு சோஃபாவில் வந்து அவர்கள் அருகே அமர்ந்தவள், என்ன நீ படிக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்லனோ, கார்த்தி தான் போன் பண்றான், அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் என்று கூறியவள் பின்பு கார்த்தியின் போனை ஆன் செய்து, ஹலோ கார்த்தி, என்னடா இவ்ளோ காலையில போன் பண்ணிருக்க, என்ன விஷயம்? கவி, என்னப்பா எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, இப்பதான். பரவாயில்லையே, காலையிலே உட்காந்துட்ட படிக்கிறதுக்கு. ஏண்டா நீ படிக்கலையா? அதுக்கு தானே நமக்கு ஒரு வாரம் லீவு கொடுத்துருக்காங்க. இல்லப்பா, எங்க இந்த புக்கை எடுத்து வச்சாலே படிக்கவே தோண மாட்டேங்குது. காலேஜ் வச்சிருந்தா கூட எல்லாருமா சேர்ந்து ஒன்னா உட்காந்து படிச்சிருந்தா போர் அடிச்சிருக்காது. இங்க தனியா ரூமுக்குள்ள உட்காந்து படிக்க சொல்றாங்களா? சாப்பிட்டு வந்து உட்கார்ந்ததுல இருந்து தூக்கமா வருதுப்பா. நான் எப்படிதான் இந்த எக்ஸாம பாஸ் பண்ண போறேன்னே தெரியல. ஏண்டா இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி படிச்ச? இப்படியேதான் கஷ்டப்பட்டு தான் படிப்பேன், வேற வழியே இல்ல. அடப்பாவி, ஆனாலும் ரொம்ப ஓவர் தாண்டா. படிக்கிறதுக்கு கூட அவனுக்கு கம்பெனிக்கு ஆள் வேணும். ஏன் சொல்ல மாட்டேன். இதே வயசு நார்மலா இருந்தா நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே படிச்சிருப்பீங்க. இப்ப மட்டும் என்ன, நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னாதான் படிச்சிட்டு இருக்கோம். என்னப்பா சொல்ற என்று அதிர்ந்தவனிடம் உடனே வயசு, ஆமா கார்த்தி, அவ என் கூட எங்க வீட்டுலதான் இருக்கா. நானும் அவளும் ஒன்னாதான் படிக்க போறோம். இதெல்லாம் ரொம்ப அநியாயம் தெரியுமா? ஒரு வார்த்தைக்காவது என்ன கூப்பிட்டீங்களா? நீங்க மட்டும் இப்படி ஒண்டியா இருக்கீங்க. நீங்கெல்லாம் மட்டும் நல்லா படிச்சு நிறைய மார்க் எடுக்கணும், நான் மட்டும் மார்க் எடுக்காம ஃபெயில் ஆகணும், அதானே உங்களோட எண்ணம். அடப்பாவி, ஏண்டா இப்படியெல்லாம் பேசுற என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அங்கு மீண்டும் அறைக்குள் வந்த ஆதியை பார்த்த வைஷு, ஒரு நிமிஷம் இரு கார்த்தி. என்ன ஆதி, போன வேகத்திலேயே திரும்பி வரீங்க? இல்லடி, நீ படி, நான் முக்கியமான ஃபைல் ஒன்னு எடுத்துட்டு போறதுக்காக வந்தேன். அப்போ விஸ்வா எங்க ஆதி? உன் புருஷன் கார்ல தான் வெயிட் பண்றான், அதுக்குள்ள தேட ஆரம்பிச்சிட்டியா? இல்ல, சும்மாதான் கேட்டேன். ஒருவேளை அவரு ஃபர்ஸ்ட் தனியா போயிட்டு வரோன்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் இல்லம்மா, அவனை நான் தான் என் கூட கூட்டிட்டு போறேன், பத்திரமா கூட்டிட்டு போறேன், சரியா? ஓகே ஆதி என்றவள் முகம் வெட்கத்தில் சிவக்க, அதே நேரம் கார்த்திக், எல்லாரும் சேர்ந்து கூட்டு சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்கல்ல என்றதும் ஆதி வேகமாக வைஷுவை திரும்பி பார்த்து, என்னவா கார்த்திக்கு பிரச்சனை? ஏன் இப்படி காலையிலே புலம்பிக்கிட்டு இருக்கான்? அதுவா ஆதி, அவனுக்கு அங்க படிக்கவே முடியலையாம். சாப்பிட்டு வந்து புக் எடுத்து வச்சா தூக்கமா வருதாமா. இந்த எக்ஸாம நான் எப்படிதான் படிச்சு பாஸ் பண்ணி எழுதின மாதிரி தான் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்புறம் கவி இங்க வந்து படிக்கிறான்னு சொன்னதுக்கு அந்த புலம்புறான். ஆதி, ஒரு வார்த்தையாவது என்கிட்ட சொன்னீங்களா? சரியான அமுக்குனாங்குட்டிங்க மாதிரி இருக்கீங்களே, அப்படி இப்படின்னு சொல்லி கேக்குறான் என்றதும் உடனே வைஷுவின் அருகே வந்தவன் அந்த போனை வாங்கி, ஹலோ கார்த்தி. ஆதி, சொல்லுங்க. என்னாச்சு? உன்னால தனியா படிக்க முடியாதா? உன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா தான் நீ படிப்பியா? அப்படி இல்ல ஆதி, காலேஜ் டைமா இருந்தா கூட அங்கேயே உட்காந்து எல்லாரும் படிப்போம். கொஞ்சம் போர் அடிக்கும் போது ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக பேசுவோம். இங்க நான் மட்டும் தனியா ரூம்ல உட்காந்துட்டு புக்கை எடுத்து வச்சாலே அப்படியே தூக்கமா வருது. இதுக்கே நைட் எல்லாம் நான் நல்லா தான் தூங்குனேன். இருந்தாலும் காலையில பாருங்க எப்படி தூக்கம் வருதுன்னு. இப்படி இருந்தா நான் எப்படி பாஸ் பண்றது என்றதும் ஆதிக்கு சிரிப்பு வந்து விட்டது. உடனே அவனிடம், அப்போ நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே சேர்ந்து படிக்க வேண்டியது தானே என்றதும் அனைவருக்கும் பக்கென்று ஆனது. ஆனால் அணுவிற்கு மட்டும் கண்களில் 1000 வாட்ஸ் பல்பு எரிந்தது. அதை பார்த்த ஆதி உதட்டுக்குள்ளேயே தன்னுடைய புன்னகையை மறைத்துக் கொண்டு, ஏன கார்த்தி, சத்தத்தையே காணோம். அது எப்படி சரியா வரும்? அவங்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க, அதுவும் இல்லாம காலேஜ் மாதிரி பப்ளிக் பிளேஸா இருந்தா கூட பரவாயில்ல. உங்க வீட்டுல போய் எப்படி? ஏன் எங்க வீட்டுல என்ன, 3 பேரும் சேர்ந்து படிக்க தானே போறீங்க, இல்ல படிக்காம அரட்டை அடிச்சுட்டு என்னை ஏமாத்த போறீங்களா? நான் அப்படி சொல்ல வரல. ஆனா வீட்டுல யாராச்சும், அதெல்லாம் அம்மா அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன், ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. சட்டு புட்டுன்னு உன்னோட நோட்டு புக்கை எல்லாம் தூக்கிக்கிட்டு வா, ஈவினிங் வரைக்கும் இங்க இருந்து ஒழுங்கா படிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போய் சேர்ற வழிய பாரு. இன்னைக்கு மட்டுமா ஆதி? இல்ல, எக்ஸாம் முடியற வரைக்கும் தான்.
தேங்க்யூ சோ மச் ஆதி. நான் வீட்ல சொல்றேன், அம்மா போக சொன்னாங்கன்னா கண்டிப்பா கிளம்பி வரேன் என்றதும் அனுவை பார்த்தவன் ரொம்ப கஷ்டம்தான் என்று தலையை ஆட்ட அவளும் ஆமாண்ணா என்பது போல தலையை ஆட்டினாள். பிறகு போனை வைஷ்ணவியிடம் கொடுத்தவன், சரி நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் என்ன, உங்க குரூப்ல இன்னொரு ஆள் ஜாயிண்ட் ஆக போகுது, எல்லாரும் சேர்ந்து ஜாலியா படிங்க. சரிடி, நான் கிளம்புறேன். ஆதி, மதியம் லஞ்சுக்கு வந்துருவீங்களா? எனக்கு தெரியலடி, இன்னைக்கு 2 மீட்டிங் இருக்குது. சப்போஸ் லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா லஞ்ச் வெளியில பாத்துக்குவேன். ஆனா நீ மட்டும் கரெக்ட் டைம்க்கு சாப்பிட, சரியா? ஓகே என்று கூறியதும் அனைவரிடமும் பாய் சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டான். அவன் சென்ற அரை மணி நேரத்தில் கார்த்தி அவர்களது வீட்டிற்கு வந்தான். அவன் தயக்கமாக வாசலில் வந்து நிற்பதை பார்த்த கண்மணி, கார்த்தி வாப்பா, ஏன் இப்படி வாசல்லையே நின்று தயங்கிட்டு இருக்க? இதுவும் உங்க வீடு மாதிரிதான், கூச்சப்படாம உள்ளவா என்றதும் அவனுக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல், வைஷு கவி ஆமா மேலதான் படிச்சிட்டு இருக்காங்க, நீ வருவேன்னு ஆதி சொன்னான். நீ மேல போறியா? ரூம் உனக்கு காட்டணுமா? இல்ல, எனக்கு ரூம் தெரியும் ஆண்டி. சரி போய் நல்லா படிங்க, அப்புறமா உங்க எல்லாருக்கும் நான் ஜூஸ் கொடுத்து அனுப்புறேன். தேங்க்ஸ் ஆண்டி. எதுக்குப்பா? நீங்க ஏதாச்சும் சொல்வீங்களோன்னு நினைச்சு கொஞ்சம் சங்கடமாவே வந்தேன். படிக்கிற பிள்ளைகளை போய் நான் என்ன சொல்ல போறேன், நீ மேல போ என்று கூறியவர் பின்பு சமையலறைக்கு சென்று விட்டார். நேராக வைஷுவின் அறைக்கு சென்று கதவை தட்ட, அதே நேரம் அனு வந்து கதவை திறந்ததும் அவனை பார்த்தவளுக்கு உற்சாகம் தாங்க முடியவில்லை. கார்த்தி என்று சந்தோஷமாக பார்க்க, ஏ அனுவும் வைஷு கவியில இருக்காங்க, வாய மூடு என்றவன் அங்கிருந்து உள்ளே இருப்பவர்களை எட்டி பார்க்க, அதே நேரம் வைஷ்ணவியோ, டே கார்த்தி வந்துட்டியா, வா உள்ள வா, ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? அனு, என்ன நீ இப்படி வாசல் அடிச்சிட்டு நின்னுட்டு இருந்தா கார்த்தி எப்படி உள்ள வருவான்? கொஞ்சம் நகர்ந்து வழி விடு. ஓ சாரி அண்ணி என்றவள் நகர்ந்து விட்டு அவனை பார்க்க, அவன் சிரித்து கொண்டே உள்ளே சென்றான். மூஞ்சிய பாரு, என்ன பார்த்தா சிரிக்கிற? இருடி உன்னை வச்சுக்கிறேன் என்றவள் மீண்டும் கதவை சாத்திவிட்டு உள்ளே வர, வைஷுவும் கவிதாவும் படித்துக் கொண்டிருப்பதை பார்த்தவன், ஆதி மட்டும் சொல்லலனா என்னை கழட்டி விட்டுட்டு நீங்க 2 பேரும் மட்டும் ஜாலியா படிக்கலாம்னு நினைச்சீங்களா? 2 பேர் இல்லடா 3 பேர். அனுவும் இங்கதான் உட்காந்து படிச்சிட்டு இருக்கா என்றதும் அவளை திரும்பி பார்த்தவன் பட்டென்று கண்ணடித்து விட்டான். அதில் அவ முகம் வெட்கத்தில் சிவக்க, அதை மறைப்பதற்காக கீழே குனிந்து கொண்டவள், இவன் வேற நேரங்கட்ட நேரத்துலதான் சைட் அடிப்பான் என்று புலம்பிக் கொண்டிருந்தாள். சரி சரி, அப்ப நானும் உங்க ஜோதியில ஐக்கியமாகலாமா? தாராளமா ஆகலாம். நீ எங்க உட்காந்து படிக்க போற? இங்க உட்காரியா, இல்ல அனு உட்காந்துட்டு இருக்காளே அந்த பால்கனில, அங்க போய் படிக்க போறியா? இல்லப்பா, நான் இங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்து படிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் இருக்குது, அத நம்ம 3 பேருமே சேர்ந்து கிளியர் பண்ணிக்கலாம் என்றதும் அணுவிற்கு புஸ் என்று ஆகி போனது. அட பாவி, வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்துகிட்டு என்ன கழட்டி விட்டுட்டானே. நல்ல சான்ஸ் கிடைச்சது. அண்ணியே பால்கனில போய் உட்காந்து படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த மரம் மண்டைக்கு அது புரிஞ்சுதா பாரு. இருக்கட்டும், கொஞ்சிக்கிட்டு வருவான்ல, அப்ப வச்சுக்கிறேன் இவனை என்று முகத்தை ஒரு வெட்டு வெட்டி கொண்டு அவனின் அருகே வந்தவள் அவன் அருகில் இருந்த தன்னுடைய புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக பால்கனிக்கு சென்று விட்டாள். அதை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. ஏனென்றால் வேண்டுமென்றேதான் அவளை சுத்தலில் விட வேண்டும் என்று அவன் இப்படி பேசினான். அதை புரியாதவள் உண்மையிலேயே கோவப்பட்டு கொண்டு சென்று விட்டாள். பிறகு கார்த்திக், கவிதா, வைஷு மூவரும் தங்களது டவுட்ஸ்களை எல்லாம் பேசி கிளியர் பண்ணி கொண்டு படித்துக் கொண்டிருக்க, அதே நேரம் கண்மணி அவர்கள் அனைவருக்கும் ஜூஸை எடுத்து கொண்டு வந்தார். உள்ளே வந்தவருக்கு அவர்கள் ஆளுக்கு ஒரு மூலையில் அமர்ந்து படித்துக் கொண்டிருப்பதை பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. என்ன எல்லாரும் ரொம்ப தீவிரமா படிச்சிட்டு இருக்கீங்க போல இருக்கே. ஆமாத்த, எக்ஸாம் வருதுல்ல. வைஷு, ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்காதம்மா, இடுப்பு வலிக்க போகுது, கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம்ல. இருக்கட்டும், பரவாயில்ல அத்த. என்னத்த, உங்க வைஷு மருமகளை மட்டும்தான் கவனிப்பீங்களா? என்ன கவனிக்க மாட்டீங்களா? அடியே வாயாடி, ஒன்ன கவனிக்காமையா? இந்தாங்க எல்லாரும் ஜூஸ் எடுத்து குடிங்க என்று கொடுக்க, அவ்வளவு நேரம் படித்து களைத்திருந்தவர்களுக்கு அந்த ஜூஸ் உள்ளே போனதும் புது தெம்பு வந்தது போல இருந்தது. சரி பசங்களா, இப்படியே படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப போர் அடிச்சிரும்.
கொஞ்ச நேரம் படிப்பை நிறுத்தி வச்சுட்டு நீங்க எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸா பேசுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் படிங்க. மதிய லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வரைக்கும் படிங்க, சரிங்களா என்று கூற உடனே கவிதா, அத்தை, ஆனாலும் உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க என் வயசு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏண்டி இப்படி சொல்ற? ஆமா, எந்த ஊர்ல மாமியாரு மருமகளை படிக்க சொல்லி இப்படி ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்கறாங்க? ஆட்டிங்க, நானே என் மருமக கர்ப்பமா இருக்கிற டைம்ல இப்படியே உட்கார்ந்து கிடக்காலேன்னு வேதனையில இருக்கிற நீ என்னடானா என்னையவே கலைக்கிறியா? வைஷு, இடுப்பு ரொம்ப வலிக்கும்டா, கொஞ்ச நேரம் படுத்துக்கிறியா? இல்லத்த, எனக்கு கொஞ்ச நேரம் படுக்கணும்னு தோணுச்சுன்னா நான் அப்புறமாவே படுத்துக்கிறேன் என்று கூறினாள். சரி, அப்ப நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் கிளம்புறேன் என்றவர் அனுவை பார்த்து, அனு, நீ புக் எடுத்து வச்சு படிச்சு நான் இன்னைக்குதான் பாக்குறேன். பெரியம்மா என்று சினுங்கியவளை பார்த்தவர், ஆமாண்டி, நீ எப்பவும் ஒரு ரூம்குள்ளதானே உட்காந்து படிப்ப, இன்னைக்கு தானே இங்க உட்காந்து படிக்கிற, அதுக்காக சொன்னேன். அதுக்கு என்னவோ பெருசா சினுங்கற? போங்க பெரியம்மா, ஆனாலும் நீங்க என்ன ரொம்ப டேமேஜ் பண்றீங்க. இதுக்கெல்லாம் பெரியப்பா கூட சேர்ந்து உங்களை வச்சு செய்யறனா இல்லையான்னு பாருங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கொடி. உங்க பெரியப்பா பேர் சொன்னா நான் பயந்துருவேனா என்ன? வெவ்வே வெவ்வே என்று அவருக்கு பழிப்பு காட்ட அவரும் படிடி கழுத என்று கூறிவிட்டு சென்று விட்டார். அனு அந்த வீட்டில் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாள் என்று பார்த்த கார்த்திக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஏனென்றால் அவன் வீட்டில் அவளுக்கு இந்த மாதிரி சௌகரியங்கள் எதுவும் கிடைக்காது. வைஷுவின் அறையையே ஒரு நிமிடம் அதிர்ச்சியாக பார்த்தவன் அன்று அணுவின் அறைக்குள் நுழைந்த போதே அந்த ஒரு நிமிடத்தில் அவளது அறையை தன் கண்ணினால் ஸ்கேன் செய்து விட்டான். அனைத்து வசதிகளும் அந்த அறையில் இருக்கு. அதை பார்க்கும் பொழுதே அவனுக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் வந்தது. நம்ம ரூம்ல என்ன இருக்கு? நார்மலா ஒரு கட்டிலு, ஃபேன் போட்டு ஒரு பாத்ரூம் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா இந்த ரூம்ல எல்லாமே ஹைடெக்கா இருக்கு. இப்படி வாழ்ந்த பொண்ணை கூட்டிட்டு போய் நம்ம வீட்டுல வச்சு கஷ்டப்படுத்திடுவோமோ என்று யோசித்தவன் அணுவை பார்க்க, அணுவும் என்னாச்சுடா என்று பார்வையாலேயே கேட்டாள். ஒண்ணுலடி, நீ படி என்று அவனும் கண்ணால் சிக்னல் செய்ய சரி என்று அவள் படிக்க தொடங்கினாள். அப்பொழுது கார்த்தியின் மனதுக்குள், எப்படியாவது இந்த எக்ஸாம்ல நல்லா படிச்சு நிறைய மார்க்க ஸ்கோர் பண்ணணும், அப்பதான் ஃபைனல் எக்ஸாம்லயும் நிறைய மார்க்க ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம மட்டும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் எப்படியாச்சும் ஒரு நல்ல வேலையை தேடி பிடிக்கணும். அப்பதான் அணுவை நான் ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா வச்சுக்க முடியும் என்று மனதில் உறுதி எடுத்துக்கொண்டு அந்த வெறியுடனேயே படிக்க தொடங்கினான். அன்றைய நாள் மிகவும் அருமையாக கடந்தது. அப்பொழுது கார்த்தி மணியை பார்த்தவன் 5 மணி என காட்டவும், சரி வைஷு, கவி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், மணி 5 ஆயிடுச்சு, போதும் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம், நான் நாளைக்கு காலையில 9 மணிக்கு வரவா 10 மணிக்கு வரவா என்றதும் உடனே வைஷுவும் கவிதாவும், நீ 9 மணிக்கு கூட வாடா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி கவி, அப்போ நீயும் 9 மணிக்கு வரியா? சரி என்றவன் அணுவை பார்த்து கண்களாலேயே பாய் சொல்லிவிட்டு புறப்பட்டான். அப்ப நான் கிளம்புறேன்பா, பாத்து போ கார்த்தி என்று கூற அதே நேரம் அணுவுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. இன்று முழுவதும் கார்த்தி தன்னுடன் தான் இருந்தான். ஆனால் அவனிடம் 2 நிமிடம் கூட தனியாக பேச முடியவில்லை. அதை நினைத்தவளுக்கு மனம் ரொம்பவும் பாரமானது. என்ன நினைத்தாலோ தெரியவில்லை. ஹனி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன் என்றவள் கதவை திறந்து கொண்டு வேகமாக செல்ல, அப்பொழுதுதான் கார்த்தி படியிறங்க தொடங்கினான். அவன் கையை பிடித்து தரதரவென்று இழுத்து வந்தவள் ஆதியின் பக்கத்தில் இருக்கும் அரைவாசலுக்கு அழைத்து சென்று மறைவான இடத்தில் நின்றவள், என்ன கார்த்தி, இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசவே இல்ல, அது உனக்கு கஷ்டமா இல்லையா? யாரடி சொன்னது? எவ்வளவு கஷ்டத்தோட நான் கிளம்பி போறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் ஏண்டா என்கிட்ட பேசவே இல்ல? இல்லடி, கவிக்கு நம்ம விஷயம் தெரியும் தான், ஆனா வைஷுக்கு தெரியாது இல்லையா? வைஷு இப்போ பிரெக்னண்டா இருக்கா. இந்த விஷயம் ஏதாவது தெரிஞ்சு அவ டென்ஷன் ஆயிட்டானா அப்புறம் ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனாலதான். சரி, நீ சொல்றது எனக்கு புரியுது. நாளைக்கு கண்டிப்பா வந்துருவல்ல கார்த்தி? கண்டிப்பா வருவேண்டி என்று அவள் தாடையை பிடித்து கூறியவன், ஹனு, உன் முகம் ஏன் இவ்வளவு ஆட்டமா இருக்கு? அதுவா,
நான் 2 வாரத்துக்கு உன்னை பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் கார்த்தி. ஆனா நீங்க வந்த உடனே எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு தெரியுமா? இந்த 1 வாரமும் டெய்லி உன்னை பார்க்க போறேன், உன் கூடவே இருக்க போறேன். ஆனா என்ன, உன் கூட கொஞ்சம் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அவ்வளவுதான் என்றவளின் கண்களில் லேசாக கண்ணீர் திரண்டது. அதை பார்த்தவனுக்கு நெஞ்சமெல்லாம் வலிக்க அந்த கண்ணீரை துடைத்து விட்டவன் அவள் நெற்றியில் ஒரு முத்தத்தை பதித்து, ஃபீல் பண்ணாதடி, ஒரு 2 வாரம் தானே, அதுக்கப்புறம் திரும்ப ரெகுலரா நம்ம காலேஜ்ல மீட் பண்ணலாம். சரி கார்த்தி, அண்ணா வர டைம் ஆச்சு, நீ கிளம்பு என்று கூறவும் சரி என்று புறப்பட சென்றவனின் கையை மீண்டும் பிடித்து இழுத்தவள் அவனது உதட்டில் நச்சென்று தன் உதட்டை பொருத்தி மென்மையாக முத்தம் கொடுத்து எடுத்தாள். அதில் தடுமாறி போனவன், என்னனோ வர வர உனக்கு ரொம்ப பயம் இல்லாம போச்சு, தைரியம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, பரவாயில்ல, நீ கிளம்பு என்றதும் அவளுடைய உதட்டுப்பட்ட இடத்தை தன் கையால் தடவி கொண்டே சென்றவன் அவளை திரும்பி பார்த்து கொண்டே கீழே இறங்கி புறப்பட்டான். பின்பு மீண்டும் அறைக்கு வந்த அனு, சரி அண்ணி, அப்போ நானும் கீழே போறேன், இதுக்கு மேல படிச்சா என் மூளை குழம்பியே போயிடும், நான் ரூமுக்கு போறேன் என்றவள் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு கிளம்ப, அப்பொழுது கவிதா, என்ன வைஷு, அப்போ நான் எப்ப கிளம்புறது? என்னடி, விஸ்வானா தானே உன்னை வந்து கூட்டிட்டு போவாங்க, வெயிட் பண்ணு. சரிடி என்றவள் அமைதியாக இருக்க, அப்பொழுது வைஷ்ணவியோ, எனக்கு ரொம்ப இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்கு, நான் கொஞ்ச நேரம் படுத்துக்க வாடி. படுத்துக்கடி, இது என்ன கேள்வி? நீயும் வாயண்டி, கொஞ்ச நேரம் படுத்துக்கோ. ஏன்? இல்ல இல்ல, ஆதி வர்ற டைம் ஆச்சு, இந்த டைம்ல படுத்துட்டு இருந்தா சிட் ஆகாது, நீ படுத்துக்கோ, நான் இங்க சோஃபாலேயே கொஞ்சம் லேசா சாஞ்சு உட்காந்துக்கிறேன். சரி என்று புக்கை எடுத்து டேபிள் மேல் வைத்து விட்டு அப்படியே படுக்க சிறிது நேரத்தில் தூங்கிவிட்டாள். 6 மணி இருக்கும். சரியாக கதவை திறந்து கொண்டு ஆதி உள்ளே வரும்போது கவி தனது செல்போனை எடுத்து நோண்டிக் கொண்டிருக்க ஆதியை பார்த்தவுடன் வேகமாக எழுந்து அமர்ந்தவள், ஆதி வாங்க வாங்க என்று அழைக்க அவளின் குரல் கேட்ட வைஷுவோ மெதுவாக எழுந்து அமர்ந்து ஆதியை பார்த்து சிரித்தவள், ஆதி வந்துட்டீங்களா? என்னடி தூங்கிட்டு இருக்க? ஆமா ஆதி, காலையில இருந்து படிச்சு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, இடுப்பெல்லாம் ரொம்ப வலிச்சுதா, இப்பதான் ஒரு ½ ஹவருக்கு முன்னாடி படுத்தேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து படிக்க வேண்டியது தானே, எதுக்கு கண்டினியூவா உட்காந்து படிக்கிற? எல்லாரும் ஒன்னா இருந்தங்காட்டியும் அப்படியே படிச்சுட்டே இருந்துட்டோம். சரி விடுங்க, நீங்க வாங்க என்றதும் அவள் அருகே சென்று அமர்ந்தவன் கவிதாவை பார்க்க, கவிதா வாசலை திரும்பி பார்த்தாள். அதை பார்த்த ஆதி, என்ன கவி, உன் புருஷனை தேடுறியா என்று கேட்டதும், ஆமா ஆதி, அவர் ஏன் இங்க வரல? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். அப்படிங்க 2 பேரும் ஒன்னா வரலையா? இல்லையே என்று ஆதி கூறவும் அவளுக்கு சற்று சங்கடமாகி போனது. பின்பு ஆதி கவிதாவிடம், சரி கவி, நீ உன்னோட ரூம்ல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. என்னோட ரூமா? அது எங்க இருக்கு? இந்த ரூமுக்கு பக்கத்திலேயே ஒரு ரூம் இருக்குது இல்ல, அதுதான் இந்த 1 வாரத்துக்கு உன்னோட ரூம், அதனால நீ போய் அங்க ஸ்டே பண்ணிக்கோ. சரியாதி, அப்போ விஸ்வா வந்து அங்க அனுப்புறீங்களா? கண்டிப்பா அனுப்புறேன் என்றதும் புக்கை எடுத்துக்கொண்டு வைஷ்ணவியை பார்த்தவள், நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, நான் வரேண்டி என்று கூறிவிட்டு மனமே இல்லாமல் அந்த அறையை விட்டு சென்றாள். என்ன, ஆதி வரும்போது விஸ்வானாவை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? பாருங்க கவிதா முகம் எப்படி வாடி போச்சு. இல்லடி, கவிதாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அப்படியா? என்ன சர்ப்ரைஸ்? அத விடுங்க, நீங்க ஏன் வர்றதுக்கு இன்னைக்கு இவ்வளவு லேட் ஆச்சு? அதான் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னனே. சரி, அத சொல்லுங்க ஆதி. விஸ்வா இன்னைக்கு ஃபுல்லா ஆபீஸ்ல ஒழுங்காவே இல்லடி, அவன் மூடே சரியில்லை, அவன் ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி இருந்தது. எனக்கு என்னவோ அவன் கவிதாவை பிரிஞ்சிருக்கிறத நினைச்சுதான் வருத்தப்படுறானோன்னு தோணுச்சு. காலையிலயும் அப்படித்தான் தோணுச்சு. அதான் அம்மா கிட்ட சொல்லி பக்கத்துல இருக்க ரூம ரெடி பண்ண சொன்னேன். கவிதாவையும் விஸ்வாவையும் அங்க ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கு தான். எதுக்கு தேவையில்லாம அவங்கள பிரிச்சு வைக்கணும்? வாவ், சூப்பர் ஆதி, செம்மையா யோசிச்சு பிளான் பண்ணிருக்கீங்க. சரி, இந்த விஷயம் விஸ்வானாக்கு தெரியுமா? காலையில இருந்து தெரியாது, இப்பதான் தெரியும். அதான் நேரா அவனை வீட்டுக்கே கூட்டிட்டு போய் அவனோட ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்து அந்த ரூம்குள்ள அவனை விட்டுட்டு தான் இங்க வந்திருக்கேன். இப்போ கவி அந்த ரூமுக்குள்ள போன உடனே விஸ்வாவை பார்த்து செம்மையா ஷாக்காக போறா. நிஜமாவா ஆதி? என் புருஷன் எப்பேற்பட்ட அறிவாளி,
மத்தவங்களோட மனசுக்கும் உணர்வுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாரு என்றதும், அவ்வளவுதானா, வேற ஒண்ணும் இல்லையாடி என்று பாவமாக கேட்டவனை இழுத்து பிடித்து அவன் கன்னத்தில் முத்தம் கொடுத்தவள், இப்போதைக்கு இது போதும், சார் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. சரிடி என்றவன் எழுந்து அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து விட்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். பின்பு ஆதி ஃப்ரெஷ் ஆகி வந்ததும் வைஷு சென்று முகம் கழுவி விட்டு வந்து தனது தலையை சீவி கொண்டவள், ஆதி என்னடி வாக்கிங் போலாமா, நீ ரெடியா? இல்ல, நீங்க இப்பதான் வந்தீங்க, உங்களுக்கு டயர்டா இருக்கும்ல. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ வா, கீழே போய் உனக்கு அம்மா கிட்ட சொல்லி பால் வாங்கி தரேன், அத குடிச்சிட்டு நம்ம 2 பேரும் கிளம்பி போலாம், சரியா என்று அவளுடன் புறப்பட்டு கீழே சென்றான். அதே நேரம் கவிதா மிகவும் யோசனையுடனேயே அந்த அறைக்குள் நுழைந்தவள் விஸ்வா வராததை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள். அதே நேரம் கதவிற்கு பின்னால் ஒளிந்து நின்று கொண்டிருந்த விஸ்வா கவிதா உள்ளே வந்தவுடன் கதவை மெதுவாக லாக் செய்துவிட்டு பின்னாலேயே சென்று அவளை பட்டென்று இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். அதில் ஒரு நிமிடம் அதிர்ந்து துடித்தவள் பின் தன்னவன் தான் தன்னை பிடித்தது என்று தெரிந்த பிறகுதான் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அவளை திருப்பியதும் அவனை பார்த்தவள் கண்களில் கண்ணீரோடு இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். என்ன விஸ்வா, இது விளையாட்டு? நீங்க வரலன்னு ஆதி சொன்னாரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எனக்கு தெரியும்டி, அதனால தான் நான் வந்தேன். அது சரி, நீ இந்த ரூம்ல தான் ஸ்டே பண்ண போறியா? அப்படித்தான் ஆதி சொன்னாரு. எப்படிடி நீ தனியா இருப்ப, பேசாம அனுவோட ரூம்ல ஸ்டே பண்ணிக்கலாம்ல? ஆமால, நான் அத பத்தி யோசிக்கவே இல்லையே. சரி, அப்ப நான் அணுகிட்ட பேசி பாக்குறேன். சரி, ஓகே என்றவன் எதுவுமே நடக்காதது போல நாடகம் போட்டு கொண்டிருந்தான். பின்பு அவளை அப்படியே தூக்கி கொண்டு வந்து கட்டிலில் கிடத்தியவன், என்னடி சொல்லும், இன்னைக்கு நல்லா படிச்சியா? நான் நல்லா படிச்சுட்டேன் விஸ்வா, இன்னைக்கு கார்த்தியும் வந்தான். ஆதி சொன்னான், எப்படியோ எல்லாம் சேர்ந்து நல்லா படிச்சு பாஸ் பண்ணா சரிதான். விஸ்வா, என்னடி கொஞ்ச நேரம் என் கூடவே இருக்கீங்களா? அதுக்கப்புறம் போனா போதும். நைட் வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன், சரியா? நைட்டு நான் தான் கிளம்பி போவேன். அப்படியா விஸ்வா, ரொம்ப தேங்க்ஸ். என்னடி லூசு மாதிரி எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? சரி, நான் இப்பதான் ஆபீஸ் முடிஞ்சு வந்தேன், ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடவா? போயிட்டு வாங்க விஸ்வா, நான் உங்களுக்கு டவல் எடுத்து வைக்கிறேன் என்றவள் தனது பேக்கில் இருந்த டவலை எடுத்து வைத்துக் கொண்டிருக்க அதே நேரம் முகம் கழுவி விட்டு வந்த விஸ்வா அதை வாங்கி துடைத்து விட்டு, சரி இங்க வா, வந்து உட்காரு என்றதும் அவன் அருகே சென்று அமர்ந்தவள் அவன் தோளில் சாய்ந்து கொண்டு, விஸ்வா, நீங்க என் கூடவே இருந்தீங்கன்னா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். நைட்டு நீங்க இல்லாம நான் எப்படிதான் தூங்க போறேன்னே தெரியல. என்னடி, அப்போ நீ தூங்குறதுக்கு மட்டும்தான் நான் தேவையா? இல்ல விஸ்வா, இந்த கொஞ்ச நாளாவே நான் உங்க கூடவே படுத்து தூங்கிட்டேனா நீங்களும் என்னை இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு தூங்குவீங்க. இப்போ திடீர்னு தனியா தூங்க சொன்னா நான் என்ன பண்றது? அந்த அளவுக்கு புருஷன் மேல காதல் வந்துடுச்சு, அப்படித்தானே? அதெல்லாம் நிறையவே இருக்கு, உங்களுக்கு தான் தெரியாது. அது சரி என்று கூறியவன் அப்பொழுதும் தான் இங்குதான் இருக்க போகிறோம் என்று கூறவில்லை. அதே நேரம் வைஷ்ணவியை அழைத்துக் கொண்டு பார்க்கிற்கு வாக்கிங்கு சென்றவன் 1 மணி நேரம் கழித்து அவளை வீட்டிற்கு அழைத்து வந்தான். மணி 8 ஆனதும் அனைவரும் சாப்பிடுவதற்காக டைனிங் ஹாலில் கூடிக்கொண்டிருக்க அதே நேரம் ஆதி விஸ்வாவிற்கு போன் செய்தான் சாப்பிடுவதற்கு. இதோ வந்துட்டோம் என்றவன் கவிதாவை பார்த்து, கவி, சாப்பிட வர சொல்றாங்க, வா. நீங்களும் என் கூடவே சேர்ந்து சாப்பிடுவீங்களா? ஆமாண்டி, பின்ன உன்னை விட்டுட்டா சாப்பிட முடியும் என்றவன் அவளை அழைத்து கொண்டு வர பின்பு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்டு விட்டு சோஃபாவில் அமர்ந்து ஜாலியாக அரட்டை அடித்துக் கொண்டிருந்தனர். பின்பு 9:30 மணி ஆனதும் பெரியவர்கள் அனைவரும் உறங்கப் போகிறோம் என்று செல்ல அப்பொழுது ஆதி விஸ்வாவிற்கு கண்ணை காட்டிவிட்டு, சரிடா விஸ்வா, நாங்க ரூமுக்கு போறோம், செம்ம டயர்டா இருக்கு, சீக்கிரமா தூக்கம் வருது, நீ பாத்து போ, சரியா என்று வேண்டுமென்றே கூறிவிட்டு வைஷ்ணவியை அழைத்து கொண்டு சென்று விட்டான். ஆதி, இருந்தாலும் நீங்க ரொம்ப மோசம், விட்டுடி, அவங்க 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணட்டும் என்றவன்கள் அறைக்கு சென்று விட்டனர். அதே நேரம் கவிதா விஸ்வாவின் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு, விஸ்வா போறீங்களா?
ஆமாண்டி, மணியாச்சி, கிளம்ப வேண்டாமா? அங்க அம்மா வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க என்று கூறவும், சரி விஸ்வா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நாளைக்கு இதே மாதிரி வந்துருங்க. கண்டிப்பா வரேன்டி, கவலைப்படாம போ என்று கூறவும், உடனே அவள், நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க, அப்புறமா நான் மேல போறேன். இல்லடி, நீ ஃபர்ஸ்ட் மேல ரூமுக்கு போ, அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன் என்று கூறவும், அவளும் சரி என்று சென்றவள் மீண்டும் வந்து அவனை அணைத்து அவன் கன்னத்தில் முத்தம் கொடுத்து விட்டு, குட் நைட் விஸ்வா. குட் நைட் ரீ என்றதும் வேகமாக படியேறி தன்னுடைய அறைக்கு சென்றவள் ஏதோ ஒரு நினைப்பில் அறையின் கதவை லாக் செய்யாமல் சென்று படுத்து விட்டாள். விஸ்வாவும் அவள் சென்ற சிறிது நேரம் அப்படியே சோஃபாவில் அமர்ந்து கொண்டிருந்தவன் பின்பு மீண்டும் கதவை சாத்திவிட்டு மேலே தங்களது அறைக்கு சென்றான். மெதுவாக கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றவன் கவிதா ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து, இப்பதான் வந்து படுத்தா, அதுக்குள்ள தூங்கிட்டா. நான் இல்லாம தூக்கம் வராதுன்னு சொன்னதெல்லாம் புருடா போல இருக்கே, எப்படி தூங்குறா பாரு என்றவன் ஆடையை மாற்றிக்கொண்டு அவள் அருகே வந்து படுத்து அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். அவனின் அணைப்பினில் தூக்கம் கலைந்தவள் திடீரென்று கண்ணை முடித்து பார்த்து, விஸ்வா, நீங்க கிளம்பலையா? ஏண்டி, நான் இல்லாம தூங்க மாட்டேன்னு அடிச்சு விட்டுட்டு இப்போ எப்படி தூங்கிட்டு இருக்க ஜாலியா? இல்ல விஸ்வா, காலையில இருந்து படிச்சுட்டே இருந்தேன்ல, அதுல கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. சரி, நீங்க எப்படி இங்க? லூசு பொண்டாட்டி, நீ எக்ஸாம் எல்லாம் முடிச்சு இங்க இருந்து கிளம்புற வரைக்கும் நானும் உன் கூட தாண்டி இருக்க போறேன். நிஜமாவா என்றவள் கண்கள் விரிந்தது. அதை பார்த்தவனுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஆமாண்டி, ஆதிதான் ஈவினிங் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்னோட ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு இங்க வந்துட்டான். எக்ஸாம் முடியற வரைக்கும் என் தங்கச்சி உன் கூட தான் இருக்கணும், அவளை பிரிச்சு வைக்காதன்னு சொல்லிட்டான். அதான் நானும் உன் கூடவே சேர்ந்து ஸ்டே பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். உண்மையாவா விஸ்வா? தேங்க்யூ சோ மச் என்று அவன் கண்ணத்தில் முத்தம் கொடுக்க, கண்ணத்துல மட்டும்தானா? நீங்க என்ன சொன்னீங்க? எக்ஸாம் முடியற வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னேன்தான். அதுக்குன்னு முத்தம் கூட கொடுக்க கூடாதாடி? முத்தம் கொடுத்தா உங்களுக்கு அடுத்தது என்ன வேணும்னு எனக்கு தெரியும். அதனால அமைதியா போய் படுத்து தூங்குங்க. நீங்க இப்படி என்ன கட்டி பிடிச்சிட்டு படுத்திருக்கிறதே எனக்கு போதும் என்றாள். அவனை அணைத்து கொண்டு அவன் மார்பில் தஞ்சம் புகுந்தாள். சரிடி, நீ தூங்கு, குட் நைட் என்று விட்டு அவனும் உறங்கிவிட்டான். கவிதாவிற்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். தன் கணவன் தன்னோடு தான் இருக்க போகிறான் என்ற மகிழ்ச்சியிலேயே மீண்டும் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விட்டாள். அறைக்குள் சென்ற வைஷு ஆதியை இறுக்கமாக அணைத்துக் கொண்டவள், ஆதி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க விஸ்வானாவ இங்க வந்து தங்க சொன்னீங்கல்ல, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் கூட கவி எப்படி தனியா இருப்பாளோன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? அனு கூட தான் ஸ்டே பண்ண வைக்கணும்னு கூட நினைச்சேன். நல்ல வேலை, நீங்க பக்காவா பிளான் பண்ணி விஸ்வானாவ நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஆமாண்டி, அவளோட பலமே விஸ்வாதான். கண்டிப்பா அவன் அவ கூட இல்லனா அவளால படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. அது தெரிஞ்சதுனாலதான் அவனையும் இங்க கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். இனிமே பாரு கவி எவ்வளவு உற்சாகமா படிக்கிறான்னு. அப்படியா? அப்போ நானும் இந்த மாதிரி உற்சாகமா படிக்கணும்னா எனக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும் சொல்லு பொண்டாட்டி, நான் தான் உன் கூடவே இருக்கேனே. என்ன இப்படியே இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கோங்க. கண்டிப்பா என்றவன் அவளை அணைக்கும் பொழுது, ஆனா நம்ம குழந்தைங்க தாண்டி நடுவுல என்ன டிஸ்டர்ப் பண்றாங்க பாரு. உன் வயிறு இப்போ முன்ன விட கொஞ்சம் பெருசாயிடுச்சா, அதான் என் பிள்ளைங்க வந்து இடிக்கிறாங்க என்று கூற, அது சரி, அப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நைட் எல்லாம் சரியா தூங்க முடியாம குழந்தைங்களையே பார்க்க வேண்டியது இருக்குமே, அப்போ என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் நான் சந்தோஷமா செய்வேண்டி. உனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் நான் இது கூட செய்ய மாட்டேனா? உண்மையிலேயே உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஆதி என்று அவனிடம் பேசிக் கொண்டிருந்தவள் சிறிது நேரத்தில் அப்படியே தூக்கத்தை தழுவினாள். அதே நேரம் அனுவும் கார்த்தியும் போனில் பேசிக் கொண்டிருந்தனர். என்னடி பண்ற? சும்மா தான் பார்த்துட்டு இருக்கேன்டா. நீ எப்ப போன் பண்ணுவன்னு பாத்துக்கிட்டே இருந்த. நான் என்னடி பண்றது? நீ எனக்கு மெசேஜ் பண்ணாதானே நான் உனக்கு போன் பண்ண முடியும். ஆமா,
இன்னைக்கு விஸ்வானாவும் இங்க வந்துட்டாங்க. கவிதா அண்ணி கூட தான் அவங்களும் இங்க தான் ஸ்டே பண்ண போறாங்க. அதான் இவ்வளவு நேரமா எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியா? அப்போ கவிக்கு ஜாலிதான், தனியா படுக்கணும்னு ஃபீலே இல்ல. ஆமாண்டா, நான் கூட பயந்துட்டேன். கவி அண்ணிய என் கூட தான் டெய்லி நைட்ல படுக்க வைப்பாங்கன்னு நினைச்சேன். ஏண்டி, அவ உன் கூட படுக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லையா? அப்படியெல்லாம் இல்ல கார்த்தி. இந்த நைட்ல மட்டும்தான் கொஞ்ச நேரம் நீயும் நானும் ரிலாக்ஸா பேசுவோம். அப்பவும் அண்ணி இங்க இருந்தாங்கன்னா நான் உன்கிட்ட எப்படிடா பேசுறது? அத நினைச்சுதான் பயந்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் விஸ்வானா இங்க தங்க போறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உசிரியே வந்துச்சு. நீயே சொல்லு, அண்ணி இப்ப இங்க இருந்தா நான் எப்படி உன்கிட்ட பேச முடியும்? அதுவும் சரிதான். சரி, அப்புறம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? படுத்துட்டு இருக்கேன்டா. படுத்துக்கிட்டே உன்னைத்தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியா? அது சரி. இன்னைக்கு எப்படி தைரியம் வந்துச்சு எனக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு? நீ என்னை விட்டு நகர்ந்தல்ல, அந்த ஒரு நிமிஷம் எனக்கு உயிரே போற மாதிரி இருந்துச்சுடா. அதான் பட்டுன்னு அப்படி பண்ணிட்டேன். அதுவே கொஞ்சம் டீப்பா கொடுத்திருந்தனா இன்னும் நல்லா எனர்ஜெட்டிக்கா இருந்திருக்கும். அதனால என்ன, நாளைக்கு கொடுத்துட்டா போச்சு. என்னடி இப்படி எல்லாம் பேசுற? ஒரு காலத்துல எப்படி பயந்து நடுங்கிட்டு இருந்தேன்னு ஞாபகம் இருக்குதா இல்லையா? அதெல்லாம் ஞாபகம் இருக்குது எனக்கு. இப்பெல்லாம் எனக்கு சுத்தமா பயமே கிடையாது.